நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பரிசுத்த ஆராதனையிலே பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் அனைவரும் இணைந்து இரட்சண்ய பாடல்கள் 151வது பாடல் பாடுவோம். 151. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, ஆல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்னி ஜுவாலை கொண்ட கண்களையும் வெண்கல பாதங்கள் உடையவரே. அக்னி ஜுவாலை கொண்ட கண்களையும் வெண்கல பாதங்கள் உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே.
ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஜெபம் செய்வோம். சர்வ வலிமை கிருபைகள் மிகுந்த சர்வேசா, தரிசனம் தரும் சந்நிதி புகுந்தேன் திருவாசா. தூய சிந்தை உண்மையில் உன்னையே தொழுதேத்த, தூய ஆவி கொண்டனை நிரப்பும் ஜெகதீசா. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கும் அன்பின் இயேசுவே, புதிய மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பரிசுத்த ஆராதனையிலே பங்கேற்கின்ற வாய்ப்பை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதமாக தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு கர்த்தருடைய திருப்பெயர் மாட்சிமைப்படுவதற்காக நாங்கள் இணைந்து பாடும் பாடல்கள், வாசித்து தியானிக்கின்ற திருமறை வசனங்கள், ஏறெடுக்கின்ற ஜெபம், இவை அனைத்தையும் ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட எங்கள் கர்த்தர் கிருபை செய்திருந்தபடியாக ஜெபிக்கிறோம். இந்நாள் ஆராதனையிலே பங்கேற்கின்ற ஒவ்வொரு மக்களும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கின்ற கரங்களில் இருந்து நன்மையான அனுபவங்களை கண்டுகொள்வதற்கு கர்த்தர் அருள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். சென்ற தினங்களில் எல்லாம் எங்களை கண்ணின் மணியை போன்று பாதுகாத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு இயேசுடைய கரங்களில் எங்களை தாழ்மையோடு அர்ப்பணிக்கின்றோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய திருப்பெயர் மாட்சிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனையில் 20வது பாடல் இணைந்து பாடுவோம். கீர்த்தனை 20. ஆவாடும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம், சற்று மாசில்லா நம் இயேசுநாதரை வாழ்த்தி பாடுவோம். ஆவாரும் நாம் எல்லாரும் கூடி மகிழ் கொண்டாடுவோம், சற்று மாசில்லா நம் இயேசுநாதரை வாழ்த்தி பாடுவோம், சற்று மாசில்லா நம் இயேசுநாதரை வாழ்த்தி பாடுவோம். தாரகம் அற்ற இளைஞ
ஞானமாகு ஆவாக்கினை நண்பர்யாருள பாருந்தாம் உயிரை மீட்கவே அவதாம் உயிர் விட்டார். பாருந்தாம் உயிரை மீட்கவே அவதாம் உயிர் விட்டார். பாவிகர்காய் பரனிடம் அறிந்து வேண்டியே அவர் சம்பவித்தோரும் தோளும் பாரிரட்சை செய்கிறார். அவர் சம்பவித்தோரும் தோளும் பாரிரட்சை செய்கிறார். ஆவாரும் நாமல் யாரும் கோடி மகிழ் கொண்டாடுவோம். சற்று மாசில்லாதோம் இயேசுநாதரை வாழ்த்தி பாடுவோம். சற்று மாசில்லாதோம் இயேசுநாதரை வாழ்த்தி பாடுவோம். ஆராதனை முறைமை பக்கம் 1. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவே இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்றேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். நம்முடைய பாவங்களை சர்வ வல்லமை விருந்திய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அறிக்கையிடுவோம். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் சிறப்பான வாழ்வுகளை
அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். பரிசுத்தமான வாழ்வை எதிர்பார்க்கின்றார். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற பரிசுத்த வாழ்வுக்கு எதிராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நாம் அவற்றினை இப்பொழுது இந்த ஜெப நேரத்தில் அறிக்கையிடுவோம். நம்முடைய தவறுகளை அறிக்கையிடுகின்ற வேளையிலே இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சந்தோஷத்தின் வாழ்வை நமக்கு அருள்வார். வார்த்தைகளினாலே செயல்களினாலே நாம் தவறி இருக்கின்றோம் என்றால் நாம் அவற்றை அவரிடத்தில் அறிக்கையிடுவோம். தொடர்ந்து நல்ல பண்புகளோடு கூட நாம் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆவியின் கனிகளின் வாழ்வுகளை நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். ஆவியின் கனிகள் அதன் அடிப்படையிலான வாழ்வு முறைமைகளை நாம் தொடர்ந்து பின்பற்றுவதற்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கின்றார். நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து அறிகின்றார். அந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்மை முற்றிலும் தாழ்மைப்படுத்தி, இயேசுவே எனக்காக இரங்கும், என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொண்டு நல்ல வாழ்வுகளை தாரும் என்று நாம் அவரிடத்துல ஜெபிப்போம். இரண்டாவது பாவ அறிக்கை ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமான பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாம் உண்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்வதற்கான சகல காலத்தையும் தூய ஆவியாருடைய கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக, ஆமென். இயேசு கிறிஸ்துவ இரட்சகருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். புதிய மாதமாகி அக்டோபர் மாதத்திலே பிரவேசித்திருக்கிற நாம் பரிசுத்த ஆராதனையிலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்தார். ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கடந்து போன நாட்களிலே கர்த்தர் நமக்கு செய்த உதவிகளை நாம் எண்ணி பார்த்து நன்றி செலுத்துவோம். அது நமக்கு தந்திருக்கிறதால மகிழ்ச்சியின் வாழ்வுக்காக ஸ்தோத்திரம் சொல்வோம். பல ஆபத்து நிறைந்ததான உலக வாழ்வுகளிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தி திடபலனருளி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரால் கிடைக்கப்பட்டிருக்கிற குடும்ப வாழ்வுக்காக, பிள்ளைகளுக்காக, வாழ்வு துணைக்காக, பெற்றோர்களுக்காக நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நமக்கு தந்திருக்கிற பணிவிடைகளுக்காக நன்றி செலுத்துவோம். பணிவிடைகளிலே நாம் பெற்றிருக்கிற உயர்வுகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், எண்ணிலடங்கா நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஸ்தோத்திரத்தை நாம் கர்த்தருக்கு செலுத்துவோம். இந்த புதிய மாதத்திலும் நம்மை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார் என்று சொல்லுகின்ற விசுவாச உள்ளத்தோடு கூட அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அனைவரும் இணைந்து ஸ்தோத்திர ஜெபத்தை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தொண்ணூற்றி 2ஆம் சங்கீதத்தின் வசனங்கள் முறைமுறையாக வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் கர்த்தனரப்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்திகளால் என்னை மகிழ்ச்சியாக்கிறீர். உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தம் இடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அடையான், மூடன் அதை உணர்வான். துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும்.
கர்த்தாவே, நீர் என்னென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரர்களும் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி இணைந்து படிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாளுக்குரிய திருமறை பாடம் படிக்க கேளுங்கள். முதலாவது பழைய பாட்டு திருமறை பகுதி. படிக்கும்படியான பழைய ஏற்பாட்டின் திருமறை பாடம் ஆதியாகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 8வது வரையிலான வசனங்கள். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 8வது வரையிலான வசனங்கள். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பருக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சன்னதிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சன்னதிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். பழைய பாட்டின் திருமறை பாடம் படித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ திருமறை பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 20வது வசனம் முடிய. பரிசுத்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 20வது வசனம் முடிய. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பொண்டுகளில் அத்திமர் பழங்களையும் பறிக்கிறீர்களா?
அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவுள்ளேன். திருமறை பகுதிகள் படித்து நிறைவேற்றது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். ஒவ்வொருவரையும் அதிகமாக அன்பு செலுத்துகிறவரான எங்கள் இயேசுவே, நன்றியுடன் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆராதனையிலே பங்கேற்பதற்கான வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு அருளினதற்காக நன்றி செலுத்துகிறோம். சென்ற நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா உதவிகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உடைய மக்களான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற வேளையில புதிய மாதத்தினுடைய வாழ்வுகளில் நன்மைகளை காண்பதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீருடன் இருப்பீராக. அனுதினம் வேலைக்கு போகின்ற இடங்களில் எல்லாம் நல்முறையிலே வேலை பார்ப்பதற்கான சரீர பலம் தந்து, இறை ஞானத்தை தந்து, போகின்ற வருகின்ற இடங்களிலே பாதுகாப்பை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பத்தின் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் கூட இரும். பிள்ளைகளுடைய வளர்ச்சியில ஆண்டவர் மட்டும் கூட இருந்து ஆத்மீக நிலையிலே கல்வி அறிவிலும் பிள்ளைகள் வளர்ந்து வர ஆண்டவர் உதவி செய்கிறேன். இந்த நாட்களிலும் பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுகின்றார்கள். நல்ல முறையில எக்ஸாம் எழுதுவதற்கும் நல்ல வெற்றிகளை தான். காலேஜில் படிக்கின்ற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைன் மூலமாக பிள்ளைகள் கற்று வருகின்ற வேளையிலே அந்த பாடங்கள் எல்லாம் பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக காணப்படட்டும். அன்பு இயேசுவே, நீரே கூட ஜூனியர் சர்ச்சில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. டீச்சர்ஸை கர்த்தர் ஆசீர்வதியும். ஜூனியர் சர்ச் ஆசீர்வாதமாக தொடர்ந்து காணப்படட்டும். ஆத்மீக நிலைகளிலே பிள்ளைகள் வளருவதற்கு பைபிள் வேர்சஸ் மிக ஆசீர்வாதமாக காணப்படட்டும். மிக உற்சாகமாக பிள்ளைகள் கற்று வரட்டும். பிள்ளைகளுக்கு பாடங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்பின் இயேசுவின் சமாதானம் அனைவரோடும் நிறைவாக இருக்கட்டும். கேம்பில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவங்களோட வாழ்வுகள், கம்பெனி வேலைகள் எல்லாம் செய்யும் பொழுது ஆண்டவர் துணையாக இருப்பீராக. ஒவ்வொருவரும் செய்கின்ற பொறுப்பான பணிவிடைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார். எந்தெந்த வேலைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறீரோ அவைகளை நிறைவேற்றுவதற்கான உம்முடைய பலனையும் ஆண்டவர் தினந்தோறும் அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல சம்பளங்களிலே உயர்வுகளை தந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலே ஆண்டவரே, வேலைகள் இழந்திருக்கிற மக்கள் புதிய வேலைகளை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்கின்ற இந்த எமிரேட்ஸை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த எமிரேட்ஸின் மன்னர் அவர்களுடைய ஆட்சி பொறுப்புகளிலும் கர்த்தருடைய கிருபை நிறைவாக இருக்கட்டும். ஒவ்வொரு துறையின் அதிகாரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த எமிரேட்ஸின் இயேசுவின் கரம் தொடவும். இந்த எமிரேட்ஸ் ஆசீர்வாதமாக தொடர்ந்து முன்னேறுவதற்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நோயின் தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்வீராக. யுஏஇனுடைய எல்லா எமிரேட்ஸையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாடுகளின் ஒவ்வொரு பகுதிகளையும் இயேசுவே நீர் கண்ணோக்கி பார்த்து எந்தெந்த இடங்களிலே நோயின் பாதிப்புகள் இருக்கிறதோ, எந்தெந்த இடங்களிலே வேறு பல கஷ்டமான சூழல்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உம்முடைய சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுக்கின்றதான பரிபூரண சுகத்தையும் மக்கள் பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நோய்கள் மாறுவதற்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட ஆண்டவரே நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். இந்திய நாட்டினுடைய எல்லா பகுதிகளையும் இயேசுவின் கரத்தோடவும் மக்கள் ஆண்டவரை சுகமாக வாழ்வதற்கும் பயமின்றி வாழ்வதற்கும் கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் இயேசுவே, இந்த நாட்களிலே மக்கள் சுகவீனத்தோடு மருத்துவமனைகளில் இருக்கிறார்கள், தனிமை நிலையில் இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கெல்லாம் ஆண்டவர் அருகிலே இருந்து ஆறுதலும் சமாதானத்தையும் திடபலனையும் ஆண்டவர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு கர்த்தாவே, இப்போதும் எங்களுடைய திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபையின் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, திருச்சபையினுடைய தலைவர்கள் அவர்கள் எடுக்கின்றதான எல்லா ஊழிய காரியங்களிலும் கர்த்தருடைய கிருபை தங்கட்டும். மிஷனரி ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மிஷனரி ஊழியங்களும் இன்னும் வளர்ச்சியடைய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எமிரேட்ஸுடைய எல்லா திருச்சபையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே,
அன்பு இயேசுவின் இந்த ஊழியங்களுக்காக இந்த நாட்களிலே மக்கள் முன்வந்து ஜெபம் ஏறெடுக்கவும் காணிக்கைகள் கொடுத்து ஊழியங்கள் தொடர்ந்து சிறப்புற்று விளங்குவதற்கு உதவியாக இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மட்டுமாக எங்களை நடத்தி கொண்டிருக்கிற உம்முடைய மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாக பாதிப்புகளில் இருந்தும் நெருக்க சூழலில் இருந்தும் ஒவ்வொரு விடுவித்து காத்துக் கொள்வீராக. துக்கமாக துயரத்தோடு ஆண்டவரே பல நஷ்டங்களை சந்தித்து பல இழப்புகளை சந்தித்திருக்கிற மக்கள், கவலை கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஆறுதலும் சமாதானத்தையும் திடபலனையும் அருளி உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாக இருங்கள் என்று சொன்ன உடைய வசனத்தின்படி உடைய மக்களுக்கு புதிய பலனை ஆண்டவர் அருளி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். முதுமையான பெற்றோர்களுக்கு முதுமையின் நாட்களிலே நல்ல சுகபலன் தார் ஆண்டவரே. முதுமையின் பெற்றோர்களுக்கு திடபலனை ஆண்டவர் அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பு கர்த்தராக ஒவ்வொருடைய பெற்றோருக்கும் வேண்டிய கிருபையின் ஆண்டவரே நடத்துதலை கர்த்தர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக் கொள்ளும். கர்த்தர் செய்த எல்லா உங்களுக்காக நன்றி. உங்களுடைய திருக்கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அனைவரும் இணைந்து கீர்த்தனையில் 81வது கீர்த்தனை இணைந்து பாடுவோம். கீர்த்தனை 81. உந்த நாவியே சுவாமி எந்த மீதிலே வந்து சேரவே அருள் தந்து காவுமே. உந்த நாவியே சுவாமி எந்த மீதினில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே. வந்து சேரவே அருள் தந்து காவுமே. இந்த மானிட வீணை தந்த சாபமோ நிந்தையாகுமே பாட வந்த இயேசுவே. நிந்தையாகுமே பாட வந்த இயேசுவே. சத்ய ஆவியை சீட இத்தரை விட சித்த வாழ்வுரை போரி நித்ய தேவனே. சித்த வாழ்வுரை போரி நித்ய தேவனே. வந்தே கோஸ்தலும் ஆசிரந்த நாளிலே விந்தையாவியின் ஆருள் தந்த நேர்மையே. விந்தையாவியின் ஆருள் தந்த நேர்மையே. மதிமாயக்கூதே பேயும் மனதியக்கூதே. அதிகமாய் கடல் ஆலை அறைந்தே பாயுதே. அதிகமாய் கடல் ஆலை அறைந்தே பாயுதே. தாசன் யாருமே புகழ் வீசும் வாழ்நாயே. வாசமாகவே அருள் நேச தேவனே. வாசமாகவே அருள் நேச தேவனே. உந்தன் நாவியே சுவாமி என்ற மீதினில் வந்து சேரவே அருள் தந்து காவுமே. வந்து சேரவே அருள் தந்து காவுமே.
இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்நாள் ஆராதனையிலே பங்கெடுக்கின்ற உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நாம் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். இந்த நாளின் தியான வசனமாக ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் 2வது பகுதி. ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய 2வது பகுதி. நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். I have made you a father of many nations. நாம் ஜெபிப்போம். கிருபை உள்ளவரான அன்பு இயேசுவே, நாங்கள் இப்பொழுது தியானிக்கின்றதான உம்முடைய வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய வசனத்தை பிரசங்கிக்கிற அடியனை மறைத்துக் கொண்டு உம்முடைய மக்கள் உம்முடைய சத்தத்தை இந்த வசனங்களினால் கேட்கவும் ஒரு புதிய வாழ்வுக்கு நேராக நடத்தப்படவும் கர்த்தருடைய வசனம் துணையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அன்பிற்குரிய இறை மக்களே, நமக்கு இந்த நாளிலே தியானிப்பதற்காக கிடைக்கப்பட்டிருக்கிற தலைப்பு முதியோரின் நற்பலன், ஃப்ரூட்ஃபுல்னஸ் ஆஃப் த எல்டர்லி என்ற தலைப்பிலே நாம் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம். நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அக்டோபர் மாதத்தினுடைய முதல் நாள் முதியோருடைய தினமாக அகில உலகம் ஆசரிக்கப்படுகிறது. ஆகவே இந்த முதியோர் அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்பதனை நாம் சிந்திப்பது மிகவும் பிரயோஜனமாக இருப்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கும் அது ஆசீர்வாதமாக காணப்படும். முதியோர் என்பவர்கள் ஆசீர்வாதமானவர்கள். அவர்கள் இல்லத்திற்கும் சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் அவர்கள் ஆசீர்வாதமானவர்கள். ஏனென்றால் அவர்கள் திறமையுடையவர்கள், அனுபவம் உடையவர்கள். அவர்கள் பல்வேறு காரியங்களை தங்களிலே வைத்திருப்பவர்கள். அது ஒரு குடும்பத்தில் ஒரு முதியவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மிக ஆசீர்வாதமானதும் கடவுள் தந்திருக்கிற ஒரு பெரிய ஈவாகவும் நினைப்பது அவசியமானது. ஆகவே முதியோர் இருக்கிற இல்லம் மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. ஆகவே முதியோர்களை பாராட்டப்பட வேண்டும், முதியோர்களை மதிக்க வேண்டும், முதியோர்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இதனை மறக்க கூடாது. முதியோர்களுடைய வாழ்வு சூழலை நாம் நினைத்து பார்க்கிற வேளையிலே அவர்கள் சரீர பிரகாரமாக பலவீனம் உடையவர்களாக காணப்படுகின்றார்கள். ஒரு பய சூழல் அவர்களுடைய உள்ளத்திலே காணப்படுகிறது. மனதளவிலே சில நேரங்களில் தளர்ந்து போய் இருப்பவர்கள், இப்படிப்பட்டதான தடுமாற்றத்தோடு முதியவர்கள் காணப்படுவார்கள். ஆகவே குடும்பங்களில் இவர்களுக்கு வேண்டிய பராமரிப்பு, பாதுகாவல், அவர்களுக்கு வேண்டிய ஆதரவு இவையெல்லாம் கொடுக்கப்பட வேண்டியது குடும்ப மக்களுடைய மிக உயரிய ஒரு பொறுப்பாக காணப்படுகிறது. அது முதியோர்கள் அவர்களுடைய வாழ்நாட்களிலே அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை வளர்த்துவதிலும் அவர்களுக்கு கல்வி, அவருடைய வளர்ச்சி இவை எல்லாவற்றிற்கும் அவர்கள் உறுதுணையாக இருந்து செயல்பட்டனர். ஆகவே அவர்கள் சோர்வுற்று முதுமை நிலை அடைகின்ற வேளையிலே அவர்களுக்கு வேண்டிய பராமரிப்பை கொடுக்க வேண்டும், கைவிடாமல் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தின் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் ஒருபோதும் அவர்கள் வாழ்விலே பின்னடைந்தோ தோல்வி அடைந்தோ வறுமை நிலையோ அடைய மாட்டார்கள். அவர்கள் வளர்ச்சி காண்பார்கள், செழுமை அடைவார்கள். கற்பனையிலே பார்க்கின்றோம். யாத்ரா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும்
கனம் பண்ணுவாயாக. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு தகப்பன் தாய் கனப்படுத்தப்பட வேண்டும். அதுவே கட்டாயமான ஒன்றாக இருக்கிறார். அவை அன்பிற்குரிய இறை மக்களே, இந்த தேசத்திலே பணிவிடை சார்ந்து வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்மை திருப்பி பார்க்கவும், இந்த நாட்களிலே நம்முடைய விருப்பம் என் அப்பாவோடு என் அம்மாவோடு வாழ வேண்டுமே என்று சொல்லியிருந்தான விருப்பம் நம்மிடத்தில் காணப்படுகிறது. ஆனால் வேலையின் நிமித்தமாக, நம்முடைய வாழ்வு சூழல்களின் நிமித்தமாக, நம்முடைய சொந்த இடத்திலிருந்து நாம் அகன்றிருக்கின்ற வேளையிலே நம்முடைய உள்ளத்தில் ஒரு வேதனை, என் பெற்றோரோடு என்னால் இருக்க முடியவில்லையே, அவர்களுக்கு உடனிருந்து செய்ய வேண்டிய காரியங்களை என்னால் செய்ய இயலவில்லை என்று சொல்லுகின்ற ஒரு ஒரு பாரம், ஒரு கவலை நம்மை ஆட்கொள்ளுகிறது. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்டதாக ஒரு நிலைமை நம்மளை இருக்கின்ற வேளையில நாம் அவர்களை இங்கிருந்து விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்பது நம்முடைய ஆண்டவர் காண்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய மன காரியங்களை, மனதின் நிலைகளை அறிகின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஊர்ல இருக்கிற, வீட்டில இருக்கிற உங்கள் பெற்றோருக்கு வாழ்த்துதல் சொல்லுங்கள், அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், அவர்களை பாராட்டுங்கள். அவர்கள் மனமகிழ்ந்து உங்களை ஆசீர்வதிக்கின்ற வேளையிலே அந்த ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களிலே நின்று நிலைத்திருக்கும். குடும்ப வளர்ச்சிக்கு அது போதுமானதாக அந்த ஆசீர்வாதம் அமையும். ஆகவே முதியோர் தினத்திலே உங்கள் பெற்றோருக்கு நன்றியும் வாழ்த்தும் சொல்லுங்கள். உங்கள் பெற்றோருடைய வாழ்வை நினைத்து பாருங்கள். அது மிகவும் ஆசீர்வாதமான ஒன்று. ஆகவே இந்த நாளிலே இந்த நாம் படித்த திருமறை வசனங்களின் அடிப்படையிலே முதியோர் வாழ்வின் உயர் நிலைகளை குறித்து நாம் தியானிக்க நம்மை அர்ப்பணிப்போம். முதியோருடைய வாழ்வின் உயர் நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதனை நாம் தியானிப்போம். முதலாவதாக, முதியோரின் வாழ்வை மதிக்கும் கடவுள். ஆண்டவர் முதியோருடைய வாழ்வை மதிக்கிறார், ரெஸ்பெக்ட் பண்ணுகிறார் ஆண்டவர். அது கடவுள் முதியோரை மதிக்கின்றவராக இருக்கிறார் என்பதனையும் நம் வசனத்திலே பார்க்கின்றோம். லேவியராம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணு. வசனத்திலே ஆண்டவர் சொல்லி தருகிறார், நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை பார்த்து அவனை கனம் பண்ணு. முதியோர்கள் இருக்கிற வேளையிலே அவர்களுக்கு முன்பதாக எழுந்திருத்தல், ஒரு பணிவு, அவர்களை கனம் பண்ணுதல். கடவுள் அந்த முதியோர்களை மதிக்கின்ற ஒருவராக காணப்படுகிறார். நாம் படித்த 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் முதல் வசனத்திலே பார்க்கிறோம், I am God Almighty, walk before me and be blameless என்று சொல்லி அதிலே படிக்கிறோம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனம் செய்கின்றார். ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகின்றவர். இந்த அதிகாரத்திலே படிக்கின்றோம், 99 வயதான போது, ஒரு முதிர்ந்த வயது நிலைமை இருக்கிற வேளையிலே, அந்த 99வது வயதிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்கிறார். அந்த முதிர் வயதிலே ஆபிரகாமோடு சொல்கிறார், நீ உத்தமனாயிரு. முதிர் வயதிலும் கடவுள் ஆபிரகாமை மதிக்கின்றார். ஒரு முதியோரை மதிக்கின்ற கடவுள் என்பதை இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆகவே சில நிலைக்கு என்ன தோன்றும், இளையோரைத்தான் அதிகமாண்டவர் நேசிக்கின்றார் என்றும், அல்லது ஆரோக்கியமுடையவர்களைத்தான் அதிகமாக ஆண்டவர் நேசிக்கிறார் என்றும் ஒருவேளை நாம் எண்ணலாம். இல்லை, கடவுள் அந்த முதியோரை, ஒருவேளை உலகத்தாரால் முதியோர்கள் கைவிடப்பட்டிருந்தாலும் கடவுள் அவர்களை அதிகமாக
கனம் பண்ணுகிறார், மதிக்கிறார். ஆபிரகாமுடைய 99வது வயதில் சொல்கிறார், நீ உத்தமனாயிரு, முதிர்ந்தவராய் இருந்தாலும் நீ ஒரு சிறப்புற்ற மனிதராக இருந்துவிடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவதை நாம் காண முடிகிறது. யோபு பக்தனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது அவர் உத்தமன், சன்மார்க்க, தேவனுக்கு பயந்தவர் என்று சொல்லி யோபு பக்தனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நோவா தான் வாழ்ந்த அந்த காலத்து மக்களுக்குள்ளே அவன் உத்தமனாயிருந்தார், பயபக்தியோடு இருந்தார், தேவனோடு நோவா சஞ்சரித்துக் கொண்டே இருந்தார் என்று பார்க்கின்றோம். ஆக உத்தமனாய் இருக்கின்ற ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் சொல்வது மிகவும் ஆசீர்வாதத்திற்கு உரியதாக நாம் பார்க்க வேண்டும். இந்த வசனத்திலே பார்க்கிறோம், அவரை பெருக பண்ணுகிறார். திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். அந்த 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்கின்றார். ஆக அவர்களை, அந்த ஆபிரகாமை கர்த்தர் முது வயதிலே மதிக்கின்றவராக இருந்து உன்னை நான் பெருக பண்ணுவேன், நீ திரளாய் பெருகுவாய் என்று சொல்லி அந்த முது வயதிலே கர்த்தர் அவரை மதித்து சொல்லுகிறதை நாம் இங்கு காண்கின்றோம். பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், முதிர்ச்சியானவர்களை நீங்கள் தகப்பனை போன்றும் முதிர்ந்த ஸ்திரீகளை தாய்களை போன்றும் நீங்கள் மதித்து அவர்களை கனப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற வேளையிலே சொல்லுகின்றதை காண்கிறோம். ஆக முதியோர்களை ஒரு தகப்பனை போன்று அல்லது முதிய ஸ்திரீகளை ஒரு தாயை போன்று மதித்து கனப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கு காண்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த 17ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்குகிறார். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக நீ மாற்றப்பட்டிருக்கிறாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பன், நீ அநேக ஜனங்களுக்கு நீ தகப்பனாய் காணப்படுவாய். இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கடவுள் அவரை பல நிலைகளிலே அவரை மதிக்கின்றார். ஏன் என்று சொன்னால், ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கீழ்ப்படுகின்ற ஒருவராக, ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு பணிந்து செயல்படுகின்ற ஒருவராக காணப்பட்டார். தேசத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் சென்று விடு என்று சொன்ன வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு பணிந்து அவர் ஆண்டவர் காண்பித்த தேசத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். ஈசாக்கை எனக்காக கொடுத்து விடு என்று சொல்லி கேட்ட வேளையிலே எனக்கு அவரை பலி செலுத்த வேண்டும். அந்த ஈசாக்கையும் அவர் கொடுக்க முன்வருகின்றார். மிக துணிவோடு கூட கர்த்தரிடத்தில் வைத்திருந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு செல்லுகின்றார். ஈசாக்கு கேட்கிறார் ஆபிரகாமை பார்த்து, பலி செலுத்துவதற்கு ஆடு எங்கே? அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார், அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், அவர் கைவிட மாட்டார் என்று சொல்லி அழைத்து செல்கிறார். அவ்வளவு ஆண்டவரிடத்தில் ஒரு நம்பிக்கை வைத்தவராக அவர் வாழ்ந்து வந்தார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவரிடத்திலே உறுதியான விசுவாசம். முதியோருடைய வாழ்வை அலசி ஆராய்ந்த விடையே நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற முதியவர்கள், மூத்த பெற்றோர்கள், அவர்கள் சில நேரங்களில் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் அவருடைய முன்னாட்களின் வாழ்வுகளை. கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் என்று அவர்கள் தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் அவர்கள் செலவிட்டதை, தங்கள் நேரத்தை அப்படியே அவர்கள் இயேசுவினிடத்தில் ஒப்படைத்து வாழ்ந்த முன்னாட்களின் பெற்றோர்கள் இன்னைக்கு முதுமை நிலை அடைந்து நம்மோடு வாழலாம். ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே இளைப்பாறுகின்றவர்களாக காணப்படலாம். அவர்களுடைய அந்த தியாகமான செயல்பாடுகள் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், என் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், என் குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் என்று சொல்லுகின்ற ஒரு வீர விசுவாசத்தோடு காணப்பட்டவர்கள். ஆபிரகாம் அப்படியே சொல்லி அழைத்து சென்றார்.
கர்த்தர் கடவுள் அவர்களோடு ஆபிரகாமோடு பேசின வேளைகளில் எல்லாம் அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழல்களிலும் ஆண்டவர் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்தார். ஆண்டவருக்கு தான் முதலிடம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதிலே, ஆண்டவருக்கு பயபக்தியோடு இருப்பதிலே செயல்பட்டுக் கொண்டிருந்தார். கர்த்தர் அவருக்கு 99வது வயதில் தரிசனமாகி சொல்லுகின்றார், நீ உத்தமனாயிரு, இன்னும் உத்தமத்தை விட்டு விடாத. எவ்வளவு மதித்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ தேசத்துக்கே நீ ஒரு தகப்பனாவாய். I have made you a father of many nations. எல்லா தேசத்துக்கு நீ ஒரு தகப்பனாய் காணப்படுவாய் என்று சொல்லி உயிரை ஒரு மதிப்பை கொடுத்து வைத்திருக்கிறார். அன்புமிகு மக்களே, அப்படி கடவுள் முதியோர்களை அதிகமாக மதிப்பு கொடுக்கின்றவராக காணப்படுகிறார். நாமும் மட்டும் முதியோர்களுக்கு மதிப்பு கொடுத்து வருகின்றதை போன்று இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில மூத்த நம்முடைய பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுத்து நாம் காணப்படுவது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கின்றோம், 6வது வசனத்தை 8வது வசனம் வரையிலும் பார்க்கின்ற பொழுது, அது 8வது வசனத்தை படிக்கும் பொழுது, நீ பரதேசியாய் தங்கி இருக்கிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். நீ பரதேசியாய் தங்கி இருக்கிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக தான் கொடுப்பேன். முதியோரின் வாழ்வு சந்ததியினருக்கு ஆசீர்வாதம். முதியோர் விட்டு சென்றதான வாழ்வுகள், அவர்களுடைய நற்பலன் பொருந்தியதான வாழ்வுகள், அவர்கள் விட்டு சென்றிருக்கிறதான உழைப்புகள், அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நற்பலன் தரக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் பின்வருகின்ற சந்ததியினருக்கு அது ஆசீர்வாதம் என்று சொல்லுவார். ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் சொல்லுகின்றார். 6வது வசனத்திலிருந்து படிக்கின்ற வேளையிலே, உன்னை மிகவும் அதிகமாக பலிக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன். நித்தியம் என்று சொல்லி ரிப்பீட் ஆகி வந்துட்டே இருக்கு பாருங்க. நித்தியமாக உன் சந்ததிக்கு பலிகி பெருகப்படுவேன், இந்த தேசத்தை எல்லாம் கொடுப்பேன். ஆக அது ஆபிரகாமுக்கு கிடைத்தது, அவன் சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதம் போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆக முதியோருடைய வாழ்விலே இருக்கிறதான அந்த நற்பலன்கள் சந்ததியினருக்கு ஒரு ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. இதற்கு காரணம் தேவனுக்கு பயப்பட்டதான ஒரு வாழ்வு, தேவனுக்கு பயப்பட்ட ஒரு வாழ்வாக காணப்படுகிறது. ஆசீர்வாதத்தின் அடையாளமாக முதியோர்கள் இன்றைக்கு காணப்படுவதை நாம் காண்கிறோம். ஆசீர்வாதத்தின் அடையாளம் முதியோர்கள். ஆகவே தான் ஆதியாகம புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், யாக்கோபு முதிர் வயதிலே இருக்கிறார். மரணத்திற்கு முன்பதாக தன் பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். யோசேப்பு விரைந்து ஓடுகிறார், என் அப்பா மரணத்திற்கு முன்பதாக தன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும், தன் பிள்ளைகளை அழைத்து செல்கின்றார். ஆக இன்னும் சகோதரர்கள் எல்லாரும் தன் தகப்பனுடைய மரணத்திற்கு முன்பதாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். முதியோர் ஆசீர்வாதத்தின் அடையாளம். அதை 48ல பார்க்கின்றோம். அதை யாக்கோபு மரண தருவாயிலே இருக்கிற வேளையில் பிள்ளைகள் எல்லாரும் சொல்லி ஆசீர்வாதத்தை பற்றி ஒவ்வொருவருக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றவராக காணப்படுகிறார். ஆகவே முதியோருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கப்படுவது மிகவும் அது அவசியமானதை நாம் கண்டுபிடிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரையிலும் பார்க்கின்றோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25-35 வரையிலும் சிமியோன் என்பவர் எருசலேம் ஆலயத்திலே இருக்கின்றார். கர்த்தருடைய பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறவர், நீதி உள்ளவர், தேவ பக்தி உள்ளவர், கர்த்தருடைய கிறிஸ்துவை காண ஆர்வத்துடன் இருந்தவர். அந்த சிமியோன் அவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய தாய் தகப்பன்மார் நியாயப்பிரமாணத்தினுடைய முறைமைகளை எல்லாம் செய்வதற்கு எருசலேம் தேவாலயத்திற்கு அழைத்து செல்கின்றார். அங்கு இயேசுவை கையிலே ஏந்தி கொண்டவராக அந்த சிமியோன் காணப்பட்டு, சிமியோன் இயேசு கிறிஸ்துவை கையிலே ஏந்தி கொள்கிறார்.
ஏந்தி கொண்டு இயேசுவை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அது சிமியோன் 28வது வசனம். அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தைகளின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தின் கண்கள் கண்டன என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயார் ஆச்சரியப்பட்டார்கள். சிமியோன் என்பவர் இந்த குழந்தையாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இவர் ஒரு ஒளியாக, புறஜாதிகளின் ஒளி என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்தார். தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் தாயாகிய மரியாளை நோக்கி சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, முதியோர்கள் என்பவர்கள் ஆசீர்வாதத்தினுடைய அடையாளமாக காணப்படுகிறார்கள். சங்கீத புஸ்தகத்திலே நாம் படித்த சங்கீத 92ஆம் சங்கீதத்தினுடைய 14வது வசனத்திலே பார்க்கின்றோம், அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆகவே முதியோர் ஆசீர்வாதத்திற்கு அடையாளமானவர்கள். அந்த முதியோருடைய ஆசீர்வாதம் பின் சந்ததியினருக்கு உண்டு. பின் சந்ததியினருக்கு அவர்களுடைய நற்பலன்கள் பின் சந்ததியினருக்கும் கிடைக்கும். சுவிசேஷத்துல படிச்சோம், நல்ல மரத்திலிருந்து நல்ல கனிகள் கிடைக்குது, கெட்ட மரத்திலிருந்து கெட்ட கனிகள் கிடைக்குது. ஆக நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காதது போல நல்ல மனுஷனிடத்திலிருந்து நல்ல பலன்களை எதிர்பார்ப்பது போன்று முதியோர்களுடைய நல்ல பலன்கள் பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு அது ஆசீர்வாதம். ஆகவே அபிரகாமிடத்தில் ஆண்டவர் தரிசனமாகி சொன்னார், நீ பலுகி பெருக பண்ணுவேன், உன்னைதான் இந்த கானான் தேசத்தை முழுவதையும் உன்னுடைய சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னார். அன்பிற்குரிய இறை மக்களே, நம்முடைய முதியோர்களை நாம் பாராட்டுவோம். நம்முடைய இல்லத்தில் இருக்கிற அன்பின் முதுமையான தகப்பன்மார், தாய்மார்கள் பாராட்டுவோம். நாம் வெளியிடங்களுக்கு செல்லுகின்ற இடங்களிலே முதியோர்களை பார்க்கின்ற வேளையிலே அவர்களை நாம் மதிப்போம், மரியாதை கொடுப்போம். கர்த்தர் அதன் மூலமாக நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அனைவரையும் இந்த திருவசனங்களினாலே கர்த்தர் உங்களோடு தொடர்ந்து பேசி உங்களுடைய வாழ்வை நல்ல வளமான வாழ்வுக்கு நேராக நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்துள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டை விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாட்கள் காண்பவர்கள் பெயர்கள்: 2ஆம் தேதி இன்றைய தினம் மிஸ்டர் ஈவன் யசூரியான் நாயகம், மிஸ்ஸஸ் ஜே பத்மபிரியா ஜான்சன். 6ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஞான சுகந்தி ஜபராஜ் ஜோசுவா. 7ஆம் தேதி மாஸ்டர் பிஜே ஆக்னஸ் ஜிபிஆர் சாம். 8ஆம் தேதி மாஸ்டர் சர்வன் ராஜ், மிஸ்ஸஸ் ஜே ஷெரின் சத்யா. இவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமறை வசனம் யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம்: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஜெபிப்போம். அன்பு நிறைந்தவரான எங்கள் இயேசுவே, இந்த வாரத்தில் புதுவயதில் பிரவேசிக்கின்றதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. புது வயதிலே புதிய ஆசிகளை காண்பதற்கும், பணிவிடை ஆற்றுகின்ற மக்கள் புதிய முறையிலே தங்களுடைய பணிவிடைகளிலே ஆசிகளை காணவும்,
ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய வசனத்தின்படியே உம்முடைய மக்கள் ஆசீர்வாதங்களை காணட்டும். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வசனம் நம்முடைய மக்களுடைய தொடர்ந்துள்ள வாழ்வுக்கு போதுமானதாக அமையும். திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து பாமாலையில் 134ஆம் பாடல் பாடுவோம். பாமாலை 134. அருள்நாதா நம்பி வந்தேன் நோக்க கடவே, கைமாறு நீர் என்னை முற்றும் ரட்சிப்பீர். 134ஆம் பாமாலை. அருள்நாதா நம்பி வந்தேன் நோக்க கடவே, கைமாறின்றி என்னை முற்றும் தஞ்சம் வேண்டி நம்பி வந்து திருப்பாதத்தில் பாவமன்னி பருள் நீரத்தில் தூய்மை வேண்டி நம்பி வந்து உந்தன் ஆவியால் சுத்தி செய்வி மாசில்லாத இரத்தத்தால் துணை வேண்டி நம்பி வந்து பாதை காட்டுவி திருப்தி செய்து நீத்தாம் நன்மை நல்கூவி சக்தி வேண்டி நம்பி வந்து ஞானம் பலனும் அக்னியாவும் வல்லவாக்கும் ஈந்திடும். இயேசுநாதா நம்பி வந்து தவறாமலே என்னை என்றும் தாங்கி நின்று காருமே. ஆமென். ஜெபிப்போம். கிருபை நிறைந்தவரான அன்பின் இயேசுவே, பரிசுத்த ஆராதனையிலே பங்கெடுத்து ஆராதனையின் நிறைவு ஜெபத்திலே இருக்கின்ற வேளையிலே ஆண்டவருக்கு தாங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பரிசுத்த ஆராதனையிலே பங்கெடுத்த மக்கள் தொடர்ந்துள்ள வாழ்வுகளிலே மிக உறுதியோடு கூட கர்த்தரை தொடர்ந்து பின்பற்றி வாழும் பொழுது எந்த நிலைகளிலும் வாழ்விலே சோர்வுகளோ எந்த மனக்கலக்கங்களோ போராட்டங்களோ ஒன்றும் அணுகாதபடிக்கு ஆண்டவர் பத்திரமாக காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். முதியோர்கள் எங்கள் குடும்பங்களிலே, திருச்சபைகளிலே, சமூகங்களிலே இருப்பது ஆசீர்வாதத்திற்குரியது. அந்த முதியோர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், பாராட்டப்பட வேண்டியவர்கள். அவர்கள் நற்குணங்களோடு வாழ்கின்றார்கள். அந்த நற்குணங்களை ஒவ்வொரு சந்ததியினருக்கும் அது ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. கர்த்தர் முதியோர்களை அதிகமாக மதிக்கிறேன் என்பதை நாங்கள் வசனங்களிலே கண்டுகொண்டோம். அன்பின் இயேசுவே, நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் இல்லங்களில் இருக்கிற முதியோர்களுக்கும் நாங்கள் வெளியிடங்களிலே செல்கின்ற வேளையிலே முதியோர்களை பார்க்கின்ற வேளைகளிலும் அவர்களை அன்பு செலுத்தி அவர்களை ஆதரித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவும் கர்த்ததாமே எங்களுக்கு தொடர்ந்து புதிய பலன்களையும் கிருபைகளையும் உம்முடைய ஒத்தாசைகளையும் அனைவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இந்த நேரத்திலே எங்கள் திருச்சபையினுடைய குடும்பங்களிலே இருக்கிறதான தமிழர்களின்
பெற்றோர்களாக முதுமை நிலையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பாதுகாவல், ஆண்டவருடைய பலனை தந்து திட ஆரோக்கியத்தை தந்து கர்த்தர் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பெற்றோரை ஊரில் இருந்து அருகில இருந்து கவனிக்க இயலவில்லையே என்ற உள்ளத்தோடு கூட, இந்த பாரமான சூழல்களோடு கூட இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் கர்த்ததாமே பிரசன்னராகி தம் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆண்டவரே கிருபைகளை தந்து ஆண்டவரே நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தங்களாகி என்று மட்டும் ஆண்டவரே போன் மூலமாகவும் கேட்டு விசாரித்து அறிகின்ற வேளையிலே ஆண்டவர் தாமே தம் பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் நிறைவான மகிழ்ச்சியையும் உள்ளங்களிலே தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அனைவரையும் காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் அப்பா. வருகின்ற நாட்களிலும் நாங்கள் இணைந்து ஆலயத்திலே சென்று உம்மை ஆராதிக்கக்கூடிய வாய்ப்புகளை எங்களுக்கு கர்த்தர் அருளும்படியாக மன்றாடுகின்றோம். உம்முடைய கரங்களிலே நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவுக்கே தெரிவிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. ஆமென். 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 ஆராதனையின் நிறைவு பாடலாக பாமாலையில் 205வது பாடல் மங்கள கவி 1வது பாடல் பாடுவோம். எல்லா நன்மைக்கும் காரணம். எல்லா நன்மைக்கும் காரணம், எல்லாரும் போற்றும் ஆரணம், நல்ல நாதாம் வல்ல வேண்டாம், பொல்லாப்பை போக்கும் தேமன்னாம், பல்கொடி நன்றி பூரணம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக, சமாதானத்துடன் சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.